சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற சிறப்பு யோகா நிகழ்ச்சி பயிற்சியில் சிறப்பாக பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பு யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காந்தி வீதியில் அமைந்துள்ள சங்கர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், மாநில இணை அமைப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி கிருஷ்ணராஜ், ஆனந்த பிரபு, ஆனந்தன், ராஜ்பவன் தொகுதி தலைவர் அனுராதா, நகர மாவட்ட மகிழா அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்களுடன் இணைந்து பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் யோகாசனங்களில் பங்கேற்று யோகாவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இளம் தலைமுறையினரின் தினசரி வாழ்க்கையில் யோகாவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் வலியுறுத்தினர். விழாவின் சிறப்பு அம்சமாக பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி ஜனனி நடனத்தையும் யோகாவையும் ஒருங்கிணைந்து வழங்கியது தனித்துவமான நிகழ்ச்சி பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. அவரது திறமையான நிகழ்ச்சிக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி கல்வி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் சங்கர வித்யாலயா பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன், பள்ளி முதல்வர் தர்மசவர்தனி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பிரதாப் சங்கர் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் யோகா பயிற்சியில் சிறப்பாக பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் மாணவர்கள் கல்வியிலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உடல் நலம், மன அமைதி, ஒற்றுமை, உற்சாகம் மற்றும் கலாச்சார விழிப்புணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து கொண்டாடப்பட்ட இந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் அனைவரின் மனதிலும் மறக்க முடியாத இனிய அனுபவமாக அமைந்தது. புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது நீண்ட கால கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் போராட்டத்தால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் தங்களது பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக சுகாதாரத்துறை செயலர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் பலமுறை மனுக்கள் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மருத்துவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிகளை புறக்கணித்தனர். மருத்துவர்கள் கூறுகையால் மருத்துவர்களுக்கு உரிய விடுமுறைகள் வழங்கப்படுவதில்லை, மருத்துவ விடுப்புகளும் மறுக்கப்படுகின்றன, காரணமின்றி மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. மேலும் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நேரடியாக இயக்குநரை சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் அளித்த சில உத்தரவுகள் கூட முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மருத்துவர்களின் குறைகளை ஆய்வு செய்து தீர்வு காண தனிக்குழு அமைக்க வேண்டும். மருத்துவர்களின் நலன் மற்றும் பணி சூழலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். தங்களது கோரிக்கைகள் குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக தீவிரமான போராட்டங்களை அறிவிக்க நேரிடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வயதானவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் வந்த நோயாளிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். மருத்துவர்களின் கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்து அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்த தீர்வு காண வேண்டும் எனவும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அவர்கள் அழைப்பு விடுத்தால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடிவு எடுக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு மற்றும் கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்த பிறகு இதுவரை 18க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட வைத்திலிங்கம் இதற்கு மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே முக்கிய காரணம் என குற்றம் சாட்டினார். மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தேர்வு முறைகள் அமல்படுத்தப்படுவதால் அவர்களிடம் அச்சமும் மன அழுத்தமும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகள் மாணவர்களிடையே கடுமையான போட்டி மற்றும் பய உணர்வை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மத்திய அரசு பெருமளவு நிதி ஒதுக்கினாலும் நீட் தேர்வு நடத்துவதற்காகவும் அதிக அளவில் செலவிடப்படுவதாக சுட்டிக்காட்டினர். நுழைவுத் தேர்வுகளின் காரணமாக மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகின்றன. இதுவே மன உளைச்சலுக்கும் சில நேரங்களில் தற்கொலை போன்ற துயரமான முடிவுகளுக்கும் வழி வகுக்கிறது என்ற மாணவர்களின் உணர்வுகளையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நீட் தேர்வு அமைப்பில் அடிப்படை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாணவர்களின் போராட்டங்களும் எழுச்சிகளும் பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் மற்றும் ஆட்சி முறைகள் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. அந்த வரலாற்றை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருந்தாலும் அதனை தற்போதைய பாஜக அரசு மேலும் விரிவுபடுத்தி அதன் குறைபாடுகளை சரி செய்ய தவறிவிட்டதாக வைத்திலிங்கம் கூறினார். சிபிஎஸ்இ மற்றும் நீட் தேர்வுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த போதிலும் அதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர், ஆனால் அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதன் விளைவாக மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர் என்று தெரிவித்த அவர் நீட் தேர்வு அமைப்பையே மறுபரிசீலனை செய்து மாற்றியமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து வரவிருக்கும் தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அவர்கள் அழைப்பு விடுத்தால் அது குறித்து ஆலோசித்து கட்சியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பாண்டிச்சேரி தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் சார்பாக கதிர்வேல், சசிபாலன் ஆகியோர் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த சொல்லிக்கணிக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பாண்டிச்சேரி தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் சார்பாக கதிர்வேல், சசிபாலன் ஆகியோர் தலைமையில் வழக்கறிஞர் சங்கத்தில் தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளுக்கு இனிப்பு வழங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் சந்தோஷ், வெற்றிவேல், சதீஷ், நதியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழாவை இனிப்பு வழங்கி பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் கொண்டாடினர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகரில் பார்க்கில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் காமராஜர் நகர தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பார்க்கில் 12வது உலக யோகா தினத்தையொட்டி இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், பொறுப்பாளர் NR சுரேஷ், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மகளிர் கலந்து கொண்டு கூறுகைகள், மகளிருக்கு இது மிகவும் உபயோகமாக இருப்பதாகவும் அவர்கள் தன் வீட்டிற்கு சென்ற கணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இதனை தொடர்ச்சியாக செய்ய முயற்சிப்போம் எனவும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.
நாசிப்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஏற்பாட்டில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. உலக மக்கள் நோய் நொடியின்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்த்திட பாரத பிரதமர் நரேந்திர மோடி தீவிர முயற்சியால் பல நோய்களை வராமல் தடுத்து மன அமைதியினையும் உடல் சுறுசுறுப்பினையும் தரும் நமது பாரம்பரியமான கலையான யோகாவினை உலக அறிவியும் பொருட்டு ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக அறிவித்து அதை செயல்படுத்தியும் வருகிறார். அத்தினமாக இன்று புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்ட லாசிப்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஏற்பாட்டில் யோகா பயிற்சியாளர் லோகநாத் MP அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் மூத்த நிர்வாகி நமச்சிவாய முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாநில பொதுச் செயலாளரும் மூத்த நிர்வாகியுமான அன்பு செல்வம் மற்றும் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணசங்கர் மற்றும் மூத்த உறுப்பினர் பக்கரிசாமி, தொகுதி பொதுச் செயலாளர் சுரேஷ் திருமால் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் தயாளன், கண்ணன், பாலன், முருகன், ஆறுமுகம், நவீன், கிரி, குப்புசாமி உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு யோகாவினை செய்தனர். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல தலைவர்களை உருவாக்கிய தலைவர் கல்யாண சுந்தரத்தின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல தலைவர்களை உருவாக்கிய தலைவர் கல்யாண சுந்தரத்தின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அலுவலகத்தில் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில துணை செயலாளரும் தொழிற்சங்க பொதுச் செயலாளருமான கோபி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில செயலாளர் புதுச்சேரி பொறுப்பாளருமான பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலைகளும் சரி செய்ய வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்கிட வேண்டும், வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும், வருங்காலங்களில் மழை நீர் ஊருக்குள் வராமல் தடுத்திட வேண்டும், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுபவர்களுக்கு பெட்ரோல் டீசல் மானியத்தில் வழங்க வேண்டும், மாதம் தோறும் வழங்கப்படும் குடியுரிமை பொருட்களை தவறாமல் வழங்க வேண்டும், வீடு இல்லாத மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும், பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் சீருடை உடனடியாக வழங்கிட வேண்டும், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில செயலாளர் அருள், துணை செயலாளர் கீர்த்தவர்மா, துணை செயலாளர் பெருமாள், தலைவர் குப்புசாமி மற்றும் நிர்வாகிகள் முருகையன், கனகராஜ், செந்தில், தனிகாச்சலம், செல்லமுத்து, ராஜேந்திரன், சச்சிதானந்தம், ராஜி, மோகன், சுதாகர், கோபால், பாபு, ராஜேஷ் மற்றும் தமிழ்நாடு தொழிற்சங்க பொருளாளர் சிவகுமார், சென்னை தொழிற்சங்க செயலாளர் தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரும் காலங்களில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வது என்பதை கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுதுபார்ப்பு மற்றும் உதவியாளர்கள் நலசங்கம், JKTVS புதுச்சேரி, கிளாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை இணைந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ரொக்க பரிசு, சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழாவை நடத்தினர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற சங்கத்தின் மாதாந்திர பொதுக்கூட்டத்தில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து மாவட்ட தலைமைச் சங்க பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர், வணிக வரித்துறை மற்றும் அமலாக்க புலனாய்வுத்துறை அதிகாரி காவியவர்மன், SRM பல்கலைக்கழக பேராசிரியர் பாலாஜி சக்கரவர்த்தி, நாகராட்சி சமூக அமைப்பாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சங்கத்தின் கௌரவ தலைவர் செழியன், தலைவர் சிவமூர்த்தி, துணைத் தலைவர் உமாபதி, செயலாளர் ராஜு, துணை செயலாளர் குமார், பொருளாளர் நாகமுத்து, துணை பொருளாளர் சங்கர், சங்க ஆலோசகர் ஆறுமுகம் மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த விழாவில் மெக்கானிக் தொழிலாளர்களின் குழந்தைகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறப்பாக தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு ரொக்கப்பரிசு, சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை JKTVS மோட்டார்ஸ் நிறுவன இயக்குனர் ராதாகிருஷ்ணன் வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து விபத்தால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மெக்கானிக் சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த உதவித் தொகையை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவசங்கரநாதன் தலைமையில் வழங்கினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வாகன உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், புதிய உதிர்பாகங்கள் மற்றும் வாகன பராமரிப்பு தொடர்பான தகவல்கள் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை ஆனந்த ஆரோக்கியதாஸ் மேற்கொண்டார்.
நிகழ்ச்சியை ஜூலிதாஸ் தொகுத்து வழங்கினார். விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது பார்ப்பு மற்றும் உதவியாளர்கள் நலசங்கத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மாணவர்களை வாழ்த்தினர். கல்வியில் சிறந்து விளங்கும் தொழிலாளர் குடும்ப மாணவர்களை ஊக்குவிப்பதுடன் தொழிலாளர்களின் நலனையும் முன்னிறுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்த நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய நிலையில் தற்போது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். இந்த இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாண்டி ரவிக்கு கட்சியின் அடையாள அங்கீகாரம் வழங்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகியோரும் உடனிருந்தனர். புதிய உறுப்பினராக இணைந்த பாண்டி ரவிக்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது. அவரது அரசியல் பயணம் சிறப்பு வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பிறகு கட்சியின் மூத்த நிர்வாகிகளான செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரை சந்தித்து பாண்டி ரவி அவர்களிடம் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார். இதன் மூலம் தனது புதிய அரசியல் பயணத்தை உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளார். பாண்டி ரவி கடந்த சில ஆண்டுகளாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்கள் பிரச்சனைகள், இளைஞர் நலன், கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். அவரது சமூக சேவை அனுபவம் மற்றும் மக்கள் தொடர்பு திறன் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கும் அமைப்பு வலுப்படுத்துதலுக்கும் உதவும் என கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கட்சியின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் பணிகளில் பாண்டி ரவி முக்கிய பங்காற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது வருகை கட்சியின் இளைஞர் அணிக்கும் சமூக அடிப்படையிலான செயல்பாடுகளுக்கும் கூடுதல் வலு சேர்க்கும் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த அரசியல் மாற்றம் புதுச்சேரி அரசியல் களத்தில் புதிய கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கைகளில் பாண்டி ரவியின் பங்கு எவ்வாறு அமையும் என்பது குறித்து எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் யோகா மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் மற்றும் யோகா ஆர்வலர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினத்தை புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் ஆயுஷ் துறை இணைந்து ஏற்பாடு செய்த பெருந்திரள் யோகா பயிற்சி நிகழ்ச்சியிலும் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் வேண்டுகோளின்படி நடத்தப்பட்ட யோகா தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் பங்கேற்று தனது பங்களிப்பை வழங்கியது. உலகளவிலான யோகாசனத்தை நிகழ்வின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் இம்மையத்தை சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட யோகா மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டு யோகா செயல் விளக்கங்களை வழங்கினர். பல்வேறு யோகாசனங்களை துல்லியமாக செய்து காட்டிய மாணவர்களின் திறமையை பொதுமக்கள் மற்றும் யோகா ஆர்வலர்கள் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை மீனாட்சி யோகா கல்லூரி நடத்திய 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பாராட்டு விழா இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போட்டியில் ஆர்டிஸ்டிக் இணை மற்றும் ரிதமிக் இணை பிரிவுகளில் முதல் பரிசுகளை வென்ற புதுச்சேரி அமலோற்பவம் லூதிஸ் அகாடமி பள்ளியில் பயிலும் சிறார்கள் அய யோகன் மற்றும் அகில் யோகன் ஆகியோர் சிறப்பு பாராட்டு பெற்றனர். மேலும் 36 முதல் 45 வயது வரையிலான பிரிவில் நடைபெற்ற பொது பிரிவு மற்றும் சாம்பியன் பிரிவு போட்டிகளில் 2ஆம் பரிசுகளை வென்ற புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் ரத்தின பாரதி கௌரவிக்கப்பட்டார். அதேபோல் 46 வயதுக்கும் மேற்பட்டோர் பிரிவில் 3ஆம் பரிசு பெற்ற 60 வயதான வேன் ஓட்டுநர் துளசிதாஸ் மற்றும் 9 முதல் 11 வயது பிரிவில் 3ஆம் பரிசு வென்ற அகில் யோகான் ஆகியோரும் பாராட்டப்பட்டனர். அது மட்டுமின்றி தங்களது வயது பிரிவுகளில் 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் பரிசுகளை வென்ற 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் யோகன் தரிசன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவரையும் கௌரவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், யோகா என்பது உடல் நலத்தை மட்டுமல்லாமல் மனநலத்தையும் மேம்படுத்தும் சிறந்த கலை என்றும் இளம் தலைமுறையினரின் யோகாவை தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் நிறைவில் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்களும் நன்றி தெரிவிக்கப்பட்டது.
புதுவை நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணக்குளம் விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் ஆதரவுடன் உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு ஆசியோடு புதுச்சேரி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் இன்று காலை தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் பெரியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தட்டாஞ்சாவடி, உருளையன்பேட்டை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா கல்வி குழுமத்தில் 12வது சர்வதேச யோகா தின விழாவில் உடல், மனம் மற்றும் ஆன்மீக நலனை மேம்படுத்தும் அவசியத்தை மாணவர்களிடையே விழிப்புணர்வாக ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. பயிற்சியும் முயற்சியும் சேர்வது யோகா, யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் உயர்ச்சி என்ற கருப்புகளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விவேகானந்தா கல்வி குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா, சிபிஎஸ்இ, விவேகானந்தா பள்ளி, சிபிஎஸ்இ மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யோகாவின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த யோகா பயிற்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி தலைமை தாங்கினார். முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். விழாவில் மாணவர்களுக்கு யோகாவின் வரலாறு, அதன் உடல்நல மற்றும் மனநல பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கீதா, விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் மீனாட்சி, விவேகானந்தா பள்ளி சிபிஎஸ்இ முதல்வர் தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி முதல்வர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். விழாவின் போது சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம், தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்கள் மாணவர்களால் ஒருங்கிணைந்து செய்து காண்பிக்கப்பட்டது. மாணவர்களின் ஒழுக்கம், ஒருமித்த செயல்பாடு மற்றும் ஆர்வம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. யோகா என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி மன அமைதி, தன்னம்பிக்கை மற்றும் கவன குவிப்பை மேம்படுத்தும் சிறந்த வாழ்க்கை முறையாகும் என்றும் மாணவர்கள் தினசரி வாழ்க்கையில் யோகாவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் லோக்நாத் பெஹாரா தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். விழா நிறைவில் யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமன் யோகா புரோட்டோகால் எனப்படும் சர்வதேச யோகா செயல்முறை விளக்கம் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் சார்பில் நெல்லித்தோப்பில் உள்ள யோகா மையத்தில் நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமன் யோகா புரோட்டோகால் எனப்படும் சர்வதேச யோகா செயல்முறை விளக்கம் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் சார்பில் நெல்லித்தோப்பில் உள்ள யோக மையத்தில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஓவிய மாணவர் பிரவீன் முன்னிலை வகித்தார். கிரீன் கிளாம் இயக்க தலைவர் அந்தோணிசாமி மற்றும் யோகாலய மாணவ மாணவியர்கள் பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஓவிய மாணவர் கெவின் நன்றி உரை ஆற்றினர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு விதமான யோகாக்களை செய்து அசத்தினர். தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலாப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் சீருடை வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் காலாப்பட்டு தொகுதி முழுவதும் உள்ள ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். இதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு சுனாமி குடியிருப்புக்கு செல்லும் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் ஆட்டோ ஸ்டாண்டில் பணியாற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட நிகழ்ச்சி ஆட்டோ தொழிலாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. சமூக நலன் சார்ந்த பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். IWN புதுச்சேரி கிளை சார்பில் புதுச்சேரி மெரினாவில் சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
CII IWN புதுச்சேரி கிளை சார்பில் புதுச்சேரி மெரினாவில் சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் CII IWN சார்பில் தலைவி சுப்ரியா வினோத், துணை தலைவி சௌமியா, உடல் ஆரோக்கிய பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பாயல் மற்றும் யோகா பயிற்சியாளர் வித்யாஸ்ரீ, IWN உறுப்பினர், இந்திய யோகா சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் மற்றும் யோகா பயிற்சியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.